வெளியேற்றிட்டா கற்பனைக்கு எட்டாதது நம்முடைய ஆவிக்கு எட்டும். ஹல்லேலூயா. இப்போ உங்களை விட்டு அந்த ஆவியில வெளியே போயிடுச்சு, வெளியில நிக்குது, காத்துட்டு உள்ள விட்டுறாதீங்க. இப்போ கற்பனைக்கு எட்டாத காரியத்தை சொல்ல போறேன். வேதாகமத்துல தேவன் விசுவாசிகள் மீதும் ஊழியக்காரர்கள் மீதும் ஒரு 19 ஆவிகள் வரும் என்று சொல்லியிருக்கிறார். 19 எக்ஸாக்ட்லி 19. அந்த 19 ஆவியை குறித்து நான் தமிழ்நாட்டுக்கும் சபைகளுக்கும் போதகர்களுக்கும் உணர்த்தணும் என்பதே ஆவியில என்னோடு பேசுறார். இப்ப நாளைக்கு நான் பேச போகிற காரியம் என்னன்னா, இந்த தமிழ்நாடு மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் இருக்கிற ஊழியர்கள் மீதும் தேவனுடைய ஜனங்கள் மீதும் இந்த 19 ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கு. இப்ப இந்த 19 ஆவிகள், நான் 1 போய் 7 வந்தாலே எவ்வளவு நடக்குது. அப்ப இந்த 19 ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்குன்னா இதற்கு என்ன செய்யணும், என்ன செய்தார்கள், நாம இனி எப்படி சபைகள் நடக்கணும், போதகர்களுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் உருவாகணும் என்ற